ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் 2018ஆம் ஆண்டு ஹங்கேரியில் வெளியான இட்டர்னல் வின்டர் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது 16வது சர்வதேச சென்னை உலக திரைப்பட விழாவில் நான் பார்த்து மெய் சிலிர்த்து இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு படம் போதுமானது அப்படின்னு முடிவெடுத்தது வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் தான் முடிவெடுப்பேன். அந்த மாதிரி ஏதாவது மொத்தமாக எல்லா படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட போதும், இது நிறைவாக இருந்தது அப்படின்ற மாதிரி சில படங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு தரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2018 இது முதல் நாள் பார்த்த படத்திலே ரெண்டாவது படமாக பார்த்தோம். முதல் நாளில் மூணாவது படமாக ரெண்டாவது படமாக பார்த்தோம். அதுவே வந்து ஒரு பெருத்த மனநிறைவை வந்து இந்த திரைப்படம் கொடுத்துச்சு. ஒரு கலை என்பது நாம் பார்க்கும் பொழுது அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் நிறைய இருக்கணும். அது இந்த படத்தில் இருந்தது. மிக முக்கியமாக இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் இன்னும் கூடுதலான அந்த திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையை ஏற்படுத்தியது எனலாம். இட்டர்னல் வின்டர் திரைப்படத்தினுடைய கதை என்ன? இந்த கதை வந்து 2ஆம் உலகப் போரின் போது நடந்தது. 1944 ஹங்கேரியில் சோவியத் இராணுவம் என்ன பண்ணுறதுன்னா, நீங்களாம் ஜெர்மன் வந்து எங்களை வந்து நிறையா பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதாவது எங்களை வந்து ரொம்ப படுத்தி எடுத்துட்டானுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிகராக உங்கள்கிட்ட நாங்கள் வேலை வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு ஹங்கேரியில் இருக்க ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு 100 பெண்களை வேலைக்காக கூட்டின்னு போகிறாங்க. அதாவது 3 வாரத்தில் நீங்கள் வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த ஆடு மாடெல்லாம் ஏற்றின்னு போகிற ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதில் அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க. இதில் ஐரின்ற ஒரு பொண்ணு என்னன்னா, அவருடைய இளையம்மா, ஏன்னா அவன் புருஷன் வந்து ஆர்மியில் இருந்தான், அவருடைய சின்ன பொண்ணு, அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா, இவங்க 3 பேரையும் விட்டுட்டு அதாவது சோவியத் ஆர்மியினுடைய வற்புறுத்தலுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த கிராமத்திலேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அது அழைச்சிட்டு போகிறது எப்படின்னா, 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு நிலக்கரி சுரங்கம், பனி பொருத்திய இடத்துல இருக்கிற நிலக்கரி சுரங்கத்திலேருந்து அந்த நிலக்கரியெல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது மைனில் வேலை செய்கிற வேலைக்கு அவங்கள கடுமையான வேலைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பட் சொல்லிட்டு போகிறது என்னவோ 3 வாரம், ஆனால் கடந்தது என்னவோ 8 வருடங்களுக்கு மேலேன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த இடத்துல ஐரின் வந்து எப்படி வந்து சர்வைவல் ஆனால் அவள் எப்படி வந்து அந்த கஷ்டங்களை தாங்கி அவளுடைய மகளை வந்து சந்தித்தாளா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இது வந்து இந்த ஃபோர்ஸ்டு லேபர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, 2ஆம் உலகப் போரின் போது ஒரு யாராவது ஒருத்தவங்க கூட வந்து ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்க, ஒருத்தர் தோற்றுருவாங்க. அப்போ ஜெயிச்ச நாடு வந்து தோற்ற நாடுகள் மீது வந்து ஆதிக்கம் செலுத்தும். அந்த மாதிரி ஹங்கேரி மீது சோவியத் யூனியன் ஆர்மி ஆதிக்கம் செலுத்தி இந்த மாதிரி லேபராக கூட்டின்னு போயிட்டு கொத்தரவை விட மிக கேவலமாக நடத்தின உண்மை சம்பவத்தினுடைய முதல் ஹங்கேரியன் திரைப்படம் இது என்ற பெருமையை இந்த திரைப்படம் வந்து பெறுது. இதில் என்னென்னா, இந்த மைன்ஸில் வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலேருந்து மைனுக்கு வந்து போனோன்னா அதாவது முட்டிக்கால் புதையிற அளவுக்கான பணியில் நடந்து போய் அங்கே வந்து நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்சு 12 மணி நேரம், அதாவது 12 மணி நேரம் உட்காந்து ஓப்பிலாம் அடிக்க முடியாது. அதாவது இந்த ஒரு பேரல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ட்ராக்கில் போகுமே, தள்ளிட்டு போகுமே, அதில் வந்து அவ்வளோ அதாவது அந்த நிலக்கரியெல்லாம் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலை முடிஞ்ச மாதிரி. அது ஒன்று ஃபில் பண்ணுறதுக்குள்ளே வந்து இருந்து போயிடும். ஸோ அந்த வேலை நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பாடு. அது முடிச்சா இல்லைன்னா 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போயிடணும். நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ 6 மணிக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா தான் அங்கே கஞ்சி, அதுவும் இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஐரின் வந்து எப்படி வந்து சர்வைவல் ஆகிறா அப்படின்றது வந்து உணர்ச்சி பொங்க மனதுக்கு நெருக்கமாக இந்த திரைப்படம் பேசிச்சு. அதை விட இது வந்து தயவுசெய்து படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்பாய்லர் சொல்லிட்டு இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கிறது. அதை பேசுகிறதுனால கதையினுடைய சில விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐரின் வந்து எப்படின்னா, கணவன், ஒரே ஒரு குழந்தை, அவன் மேலே பயங்கர காதல். போகிறப்ப பார்த்தா ஒரு வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு பழக்கமாகறா. தான் பொண்ணு வயசு தானே அப்படின்ற மாதிரி அது மீது வந்து அன்பு செலுத்துகிறா. ஆனால் அந்த பொண்ணால் என்ன சொல்கிறது, நிறைய வேலை செய்ய முடியல. ஸோ அந்த பொண்ணுக்காக இந்த பொண்ணு வந்து ஒரு 3 மாதத்துக்கு 3 நாளுக்கு வந்து அவள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த காட்சிகள்லாம். இன்னொன்று, இவங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை உள்ளார ரிட்டர்ன் போனதுமே எல்லாரையும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண வச்சு அவங்க வந்து அது வந்து தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும்.
மூஞ்ச கழுவலான்னு போனால் உடம்பு தொடச்சிக்கலான்றது தான் அளவு தாங்க. அதுக்கே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அந்த தண்ணியே வந்து கையால் உடச்சி அது உள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்து தான் முகத்தெல்லாம் கழுவி உடம்பு சுத்தப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழலில் அங்கே இருக்கும். அங்கே பாவ புண்ணியெல்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா அப்படியே எடுத்துன்னு போயிட்டு போட்டாங்கன்னா அதில் எலியெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். கடிச்சு வச்சுட்டு மிச்சம் அதில் உங்களுக்கு உழைச்சிங்கன்னா உங்களுடைய முன்ஜென்மத்தினுடைய புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கடுமையான வேலை, சாப்பாடும் சரியாக கிடைக்காது. அதில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு சூப்பர்வைசர் இருக்கான். ஸோ அதில் வந்து ஒரு சூப்பர்வைசர் வேலை செஞ்சான், ராஜ் மவுட். அவன் வந்து இந்த ஐரின் மேலே ஒரு அதனால் இப்போ கண்டதும் காதெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு பிடிக்கும். அவன் எங்கே இருக்குன்னு தேடுவான், போவான், வருவான். ஆனால் அவன் வந்து பக்காவான சர்வைவல் பண்ணிகிட்ருப்பான். அவனும் வந்து இவ்வளோ மாதிரி ஆனாலும் ஆனால் அவன் சர்வை பண்ணிகிட்ருப்பான். எப்படி சர்வை பண்ணுறான் அப்படின்னும்போது அவன் வந்து எப்படி வந்து ஹெட் ஹண்டர்ஸில் வந்து ரூல்ஸ் போடணும். கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய இடத்துல கை வைக்கக்கூடாது, போலீஸை வந்து கிட்ட வந்துட்டுனா நம்ம அந்த இடத்துக்கு போகவே கூடாது, அந்த மாதிரி எப்படிலாம் ரூல்ஸ் போடுறானோ அந்த மாதிரி இதில் வந்து ராஜ்மோத் வந்து சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்கான். அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த படம் பார்க்குற அத்தனை பேருக்குமே அந்த ரூல்ஸ் பொருந்தும். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே நீ பொழைச்சாகணும்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே ரூல் நம்பர் 1 என்னென்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இதுக்கு நீ எதை ஒன்றாலும் பண்ணணும். ரூல் நம்பர் 2 அப்படின்னா அவன் வந்து அந்த அடுக்கிற அந்த ரூல் வந்து உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிற அளவுக்கு மிக அற்புதமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ஐரினுக்கு வந்து அது வந்து செட்டே ஆகாது. ஆனால் என் குழந்தைய நான் போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒத்த புள்ளி, அந்த ஒத்த ஒரு விஷயத்துக்காக அவள் எப்படிலாம் அந்த ரூலை வந்து அவள் ஃபாலோ பண்ணுறா, எப்படிலாம் அதில் வந்து அந்த ரூலை அவள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. என்னென்ன மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே யாருக்கும் வந்து உறவு கிடையாது. அதனால் யார் மீதும் வந்து நீ பற்று வைக்காத. நீ ஒன்றை பார்த்துக்கணும். யார் எதை பற்றி பேசினாலும் கவலைப்படாத. ஸோ இவன் எப்படி அங்கே சர்வைவல் பண்ணனா வந்து, ஸோ இந்த ராஜ்மூத் எப்படி அங்கே வந்து சர்வைவர் ஆகணும்னா, அவன் வந்து புகையிலையில் அந்த கஞ்சா புகையிலை அந்த தூள்லாம் வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட குளிர் அது தம்மடிக்காமலாம் இருக்க முடியாது. ஸோ அதை எடுத்து அவன் வந்து எல்லாருக்கும் கொடுத்து தான் வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்குவான். அந்த இடத்துக்கு எப்படி வந்து ஐரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரான்ற காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாத்த விட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ஐரின் வந்து எவ்வளவு தான் குடும்பத்தை நேசிச்சா அப்படின்றதுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு உதாரணம். அதில் இருக்கிற நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் போயிடும். பட் இந்த திரைப்படத்துடைய ட்ரிவியா சொல்லிடுறேன். இந்த படம் இந்த 100 லேபர்ஸ் ஃபோர்ஸபுல்லாக எடுத்து போனாங்க இல்லையா, சோவியத் யூனியன், அவங்க ஆர்மி பண்ண அட்டுழியங்களை முதலாக சொன்ன ஒரு ஃபஸ்ட்டு திரைப்படம் இது ஒன்று. ரெண்டாவது, இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ரைட்டர் கோபி நோர்பெட் அவருடைய பாட்டி இந்த சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சாங்க. அதனால் வந்து அந்த வலியும் வேதனையும் மிக அழகாக இந்த திரைப்படத்தில் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பெரும்பான்மையான காட்சிகள் வந்து உக்ரைன் மைன்ஸில் தான் இந்த திரைப்படத்துடைய காட்சிகள் வந்து நிலக்கரி சுரங்க காட்சிகள்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. இதில் இந்த திரைப்படம் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிட்டு முடிச்சும்பொழுது மிகப்பெரிய கைத்தட்டலை வந்து இந்த படம் வந்து சந்திச்சது. அந்தளவுக்கு வந்து படம் பார்த்தப்ப இது ஒரு படடா, அப்படிப்பட்ட படம் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த படம் முடியும் பொழுது மனசெல்லாம் ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். ஐரின் ஜெயிச்சப்போ நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று, என்னதான் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஷாட் வந்து அந்த திரைப்படம் வந்து ஒரு கவிதைத்தனமான ஒரு விஷயத்துக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவோம். அந்த கடைசி ஷாட் இத்தனைக்கு வந்து நம்ம ஊர்னா தாலே லா 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 அந்த மாதிரிலாம் பாட்டெலாம் போட்டு காலி பண்ணியிருப்பாங்க. இந்த லாஸ்ட் ஷாட் ஒரே ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸோடைய ஃபீலுக்கு விட்டது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக படம் பார்த்துருந்தீங்க. இந்த திரைப்படத்தினுடைய இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, 63க்கும் மேற்பட்ட அதாவது க்ரூ மெம்பர்ஸ், அதாவது இந்த திரைப்பட உருவாக்கத்தில் பங்கு பெற்ற நபர்கள். அது மட்டும் கிடையாது, 300 ஆர்டிஸ்ட், அவங்க வந்து 18 ட்ரெஸ் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 13 ஹேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு பண்ணாங்க. இதில் வந்து உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த காஸ்டியூம்ஸு என்ன சொல்கிறது, அங்கே வந்து இந்த ஸ்னோ ஃபுல் ஏரியாவில் வந்து ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப சிரமத்திற்கிடையே அந்த ரியாலிட்டி வரணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படமாக்கியிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை வந்து திரைப்படம் வந்து கொடுக்கும் அப்படின்றத மாற்றுக்கருத்தில். இந்த திரைப்படத்தை வந்து அட்டிலா சாஸ், ஹங்கேரியன் டிரெக்டர், ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் டிரெக்டர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். நிச்சயமாக காலம் உள்ளவர் ஹங்கேரியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த இயக்குனருடைய இந்த திறமையை வந்து நிச்சயமாக பேசுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த திரைப்படத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பொதிஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஐரின் கதாபாத்திரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா
ராஜ்முத் சொன்ன அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இல்லை நான் வந்து இந்த சங்கி மங்கிங்கெல்லாம் வந்து என்னது மனு தர்மம்லாம் தான் ஃபாலோ பண்ணுறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் நக்கிட்டு போய் தான் சாகணும். பட் இந்த ரூல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப். அதை நிச்சயமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன, இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2018 இந்த படம் வந்து மிக முக்கிய படம். ஸோ எங்கே லிங்க் கிடைக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, நான் படம் இதில் தான் பார்த்தேன். மீண்டும் இந்த திரைப்படத்திற்கான மதிப்பெண் சொல்லவே இல்லை. இந்த திரைப்படத்திற்கான மதிப்பெண் 5க்கு 4.75. இந்த திரைப்படம் வந்து பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.